பைக்கர் மோட்டோ கிராஸ் அப்படிங்கிற ஒரு ரேசிங்கை வச்சு இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு அப்பா ஒரு பையன். அப்பா வந்து ரேசரா இருக்காரு, பையன் வந்து ஒரு மிகப்பெரிய ரேசர் ஆகணும்னு ஆசைப்படுறாப்புல. இதுக்கடையில வந்து பையன் வேற சில வேலைப்பாடுகளை பார்த்துட்டு லவ் பண்ண பொண்ணை கூட்டிட்டு ஊரை விட்டு ஓடிறாரு. இதனால அப்பாவுக்கும் பையனுக்கும் வந்து விரிசல் விழுகிறது, மனக்கசப்பு ஏற்படுது, அப்பாவுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வருது. இதை அறிஞ்சுக்கிட்ட தான் பையன் வந்து திரும்ப சில வருஷங்கள் கழிச்சு திரும்ப ரிட்டர்ன் வந்து நான் அப்பாவுக்காக வந்து அந்த ரேசிங்கை ஜெயிச்சு கொடுக்கணும், அவருக்கு வந்து மரியாதையை தேடி கொடுக்கணும், அவர் கூட நான் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் வராரு. இது எல்லாமே வந்து ஒழுங்கா நடந்துச்சா, அப்பா பையன் ஒண்ணு சேர்ந்தாங்களா, ரேசிங்லாம் நல்லபடியா போச்சா அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தோட பிளஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபேமிலி மெலோ டிராமா அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல வந்து ரேசிங் அப்படின்னு சொல்லி கொண்டு போன விஷயங்கள் வந்து நல்லாதான் இருந்துச்சு. இந்த படத்தோட மைனஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ரேசிங் படங்கள்ல ரேசிங் சம்பந்தப்பட்ட காட்சிகளும் அதற்கு முக்கியத்துவம் வாய்ந்த காட்சிகளும் அதிகமா இருக்கணும். ஆனா இந்த படத்துல வந்து ஃபேமிலி டிராமா, அப்பா பையன் சென்டிமெண்ட் அப்படி இப்படின்னு அதிகமா தூக்கலா வந்து நம்மள பொங்க வச்சிருக்காங்க. இந்த படத்துல இன்னொரு பிளஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுல நடிச்ச குரு ஷர்வானந்த் வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஒரு கியூட்டா நடிப்பு தான் கொடுத்துருக்காப்ல. மாளவிகா நாயர் வந்து ஒரு ஹீரோயின் போர்ஷனை வந்து கொஞ்சம் ஓரளவு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ராஜசேகர் அவர் வந்து ஹீரோவோட அப்பாவா வராரு. அவர் எப்ப பார்த்தாலும் உருன்னு ஒரே போஸை தான் கொடுக்குறாப்புல, 4 வார்த்தை தான் பேசுறாரு. எப்பயும் போல ஒரு சில மாதிரியே இருக்காப்ல. இதே இன்னொன்னு வந்து அத்துல் குல்கர்னி, அதாவது எப்பவுமே வந்து ஒரு வாழ்க்கையில எவனோ வாழ்க்கையில விளையாடணும்ல, அதே மாதிரி இந்த கார்பரேட் அரசியல் பண்றதுக்காக அத்துல் குல்கர்னியை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி இந்த படத்துல ரேசிங் காட்சிகள் எடுத்த விதம் உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா ஒரு மோட்டோகிராஸ் ரேசின்றது ஒரு 3D எஃபெக்ட் மாதிரி ஒன்று எடுத்திருந்தாங்க பாருங்க, உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல கிளைமேக்ஸ் உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயம், உண்மையிலே சூப்பரா பண்ணியிருப்பாங்க. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. இந்த வீக்கெண்ட் உங்க ஃபேமிலியோட பாக்குறதுக்கு ஒரு தரமான ஒரு படம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.